படத்தில் சிவாலேருந்து ஆரம்பிக்கிறேன். குட்டி கதை சொல்ல வந்தவன் இல்லை சிவா, வரலாறு படைக்க வந்தவன். எவெல்லாம் அவனை நெகட்டிவ் ரிவ்யூ சொல்லி அழுத்த பார்த்தாங்களோ, கோயில் யானை இல்லை ப்ரோ, அவர் கோயில் யானை இல்லை, காட்டு யானை. சிவா தான் மெயினான காட்டு யானை. எழுதியிருக்காரு, வேறு லெவலாக எழுதியிருக்காரு. 2.5 வருஷ படத்தை இவ்வளோ எங்கேஜிங்காக வந்து கொண்டு போனது சிவா. அவரோட டீம், சிவான் டீம் சொல்லும் போது மொத்த தேட்டரை எழுந்து கை தட்டுச்சு. சூர்யா அண்ணா, எங்கள் அண்ணன் சூர்யா அண்ணா 2 வருஷமாக படம் இல்லைன்னு சொல்லி, சூர்யா அண்ணாக்கு யாரும் இல்லை, கெரியர் காலி, தேட்டரில் படம் வரல, ஓடிடி நாயகன் சொன்னாங்க. ஓடிடி நாயகன் இல்லை, அன்றைக்கி உலக நாயகன்னா இன்றைக்கி எங்கள் அண்ணன் நடிப்பின் நாயகன் தான். தேட்டரில் எங்கள் அண்ணன் நடிப்பின் நாயகன் தான். சொந்த ஊருக்காரன், சுற்றி இருக்கவங்களாம் அன்பான ஃபேன்ஸு. ஓட்டை பிரித்து உள்ளே இறங்கி போட முடியாது, மொத்த பேர் இறங்கிடும், அவ்வளோதான் சொல்லுவேன். நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்க வரவன் எல்லாம் பார்த்து வாங்க. ரோடு ரஃப்பாக இருக்குது, ஸ்க்ரீன் பிளே தப்பாக இருக்குது, அது சரியில்லை இது சரின்னு சொன்னால் நான் ரஃப் ஆயிடுவீங்க. வர இடமும் தெரியக்கூடாது, போகிற தடமும் தெரியக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும், அவ்வளோதான் சொல்லுவேன். பாஞ்சிருக்கு படம். ஊர் விட்டு ஊர், நாடு விட்டு நாடு, கண்டம் விட்டு கண்டம். தூத்துக்குடி டவுன் இல்லை, எல்லா தேட்டர்லேயும் திரும்பி வரும்போது பட்டாசு சத்தம் கேட்கும். இன்றைக்கி கேட்டிருக்கு. படம் உள்ளே போகும்போது மழை பெஞ்சுது. ஏன்? வானம் இடிச்சாதான் மேகம் கருக்கும். அது ஏன்? கங்குவா வர்றதுக்கான அறிகுறி. கங்குவா இறங்கிருச்சு, வானம் விலகிருச்சு, அவ்வளோதான். படம் தேட்டரில் இறங்கியிருக்கு. கண்டிப்பாக எல்லோரும் தேட்டருக்கு வந்து பாருங்கள். மெயினாக ஞானவேல் ராஜாவுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அந்த மனுஷனை எவ்வளவோ, நான் வந்து ட்விட்டரு இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. என்றைக்குமே ஞானவேல் ராஜா மேலே எனக்கு ஒரு மரியாதை உண்டு. சூர்யா அண்ணா ஃபேன்ஸில் அந்த ஆள் இந்த ஆள் இல்லை, அவர் எங்களோட ஆள். ஞானவேல் ராஜா எங்கள் ஆள். ஃபேன் பாயாக வந்து அடிச்சிருக்காரு, சொல்லி அடிச்சிருக்காரு. எங்கள் அண்ணா சூர்யா நரம்பு புடைக்க நடிச்சிருக்காரு பாருங்க, வேறு லெவலுங்க. அந்த மனுஷனோட டெடிகேஷனுக்கு அவார்டு கன்ஃபார்ம், ரெக்கார்டு படைக்கும். தமிழ்நாட்டில் யார் யார் காலை பிடிச்சி இழுக்கணும்னு நினச்சாலும் எங்கள் அண்ணன் ஏறி தலை மேலே ஏறி மிதிச்சுட்டு போயிட்டே இருப்பார், மேலே போயிட்டே இருப்பார், அவ்வளோதான் சொல்லுவேன். டிஎஸ்பி அதே மாதிரி டிஎஸ்பி செதுக்கி இருக்காரு. இது படம் வந்து மாஸ் கேதரிங், நாட் ஃபார் கேஷ், ஒன்லி ஃபார் த குட் காஸ், அவ்வளோதான் சொல்லுவேன். இளைய தளபதி சொன்ன மாதிரி குட் காஸ், அதுக்காக தான் படம் எடுத்திருக்கோம். கண்டிப்பாக வந்து பாருங்கள், ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. பார்ட் 2க்கு வெயிட்டிங்கு. படம் லேக் இல்லை, சும்மா பறக்குது, ஜெட்டு மாதிரி பறக்குது ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ சொல்லுவேன் நான். 10க்கு வந்து 10 out of 10ன்னு சொன்னால் அது சாதாரண ஆள். நான் காப்பான், நான் சூர்யா ஃபேனு. 10 out of 10 கிடையாது, 10 out of 1000. அதே மாதிரி ப்ளூ சட்டை மாறனுக்கு ஒன்று சொல்லிக்கிறேன். அந்த ஆள் பசிக்கு பழைய சோறு திருடுனா கூட விட்டுருவேன், ருசிக்காக பாயாசம் திருடுறேன்னு கேள்விப்பட்டேன். எங்கள் அண்ணனுக்காக தான் நான் பொறுத்துட்ருக்கோம். தரங்கட்ட ரிவ்யூவுக்கு நம்ம நேரத்தை வீணடிக்கக்கூடாது சொல்லியிருக்காரு, அன்பாக இருக்க சொல்லியிருக்காரு. யார் என்ன செஞ்சாலும் அன்பாக இருக்க சொல்லியிருக்காரு. அந்த அன்பாலே அவர் அடிப்போம், அன்பாலே அவர் அடித்து காலி பண்ணுவோம். நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்காதீங்க. ப்ளூ சட்டை மாறனுக்கு வார்னிங். அமரன் படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ யாராவது ஒத்துக்க முடியுமா? அமரன் படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருக்காரு. சிவகார்த்திகனே நேரடியாக தாக்கியிருக்காரு ப்ளூ சட்டை மாறன். அந்த ஆள் ரிவ்யூவை யாரும் கேட்காதீங்க. பெரிய படங்களுக்கு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுக்கும் ப்ளூ சட்டை மாறன் ரிவ்யூவை பார்க்காதீர்கள், அவ்வளோதான் சொல்லுவேன். மெயினாக சொல்கிறது, இந்த ரோகிணி தேட்டர் செலப்ரேஷன் இல்லை. ஏன் இல்லை? எதுக்கு இல்லை? என்ன நினச்சிட்ருக்கீங்க? சூர்யா ஃபேன்ஸ்னால் என்ன சொம்ப நினச்சிங்களா? பரவாயில்ல, நீங்கள் என்ன வேணால் பண்ணிட்டு போங்க, எதுவுமே கவலைப்பட மாட்டோம். தேட்டர் உள்ளே நாங்கள் இறங்கி வேறு லெவல் பண்ணி வந்திருக்கோம். பார்ட் 2க்கு வெயிட்டிங். நடிப்பின் நாயகன் சூர்யா கம்பேக், அவ்வளோதான். 27 வருஷம் வந்ததுக்கு இன்றைக்கி மொத்தத்தையும் இறக்கியிருக்காப்புல. இது வெறும் ஆரம்பம்தான். அந்தேரி கிங் ராஜுபாய். அன்றைக்கி நாயகன் வேலுபாய்னா இன்றைக்கி எங்கள் அண்ணன் ராஜுபாய் தான், அவ்வளோதான் சொல்லுவேன். நீங்கள் எடுத்த எல்லா ஆடியன்ஸ் வந்து 80% நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் ஒருத்தர் மட்டும் படம்
நெகட்டிவாக சொல்லியிருக்காரு. அதான் நான் சொன்னேனே ப்ரோ, இந்த பசிக்கு பாயாசம் திருடுறவனுங்க அவனுங்களெல்லாம் கண்டுக்காதீங்க. சும்மா அது வந்து நெகட்டிவ் ரிவ்யூ சொன்னால் இதுவாகும், வியூஸ் போகும் அப்படி சொல்லாதீங்க. பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கொடுத்தாலும் ரிவ்யூஸ் போகும், படம் ஓடும். நண்டு கதை தான். தமிழ்நாட்டு ஆளுங்க நண்டு மாதிரி பிடிச்சி இழுக்காதீங்க. யாருன்னு அந்த நெகட்டிவ் ரிவ்யூஸ் கூட நண்டு பிடிச்சி இழுத்தாலும் அவன் தலை மேலே ஏறி மிதிச்சு போயிட்டே இருப்போம். அவ்வளோதான் சொல்லுவேன்.